ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க நம்ம வந்து பார்க்க போறோங்க. என்னடா இப்பலாம் வெறும் குக்கிங் வீடியோவா வந்துட்டே இருக்கே, அன்பாக்சிங் வீடியோவே வரலன்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடாதீங்க. நமக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்கோன்றதுனால வந்து குக்கிங் வீடியோவா நம்மளால வந்து போட முடியுதுங்க. நான் கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேங்க. இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு குக்கிங் வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னாங்க, அம்மாவோட ஸ்டைல்ல அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டைல்ல அவங்க எப்படி சிக்கன் பிரியாணி பண்றாங்க அப்படின்றதாங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. உண்மையை சொன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அதுதாங்க நான் இங்க வந்து உணவு ஷேர் பண்ண போறோங்க. நாங்க எல்லாருமே சாப்பிட்டோங்க. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவாங்க. இப்ப நம்ம எப்படி பண்ணிருக்கிறாங்க என்னன்றத நம்ம இந்த வீடியோக்கு வந்து போய் பாருவாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அம்மா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் புதினா அண்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும்னு சொன்னாங்கங்க. அந்த ப்ராசஸ் தாங்க போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு புதினா, கொத்தமல்லி தழை அண்ட் வந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து அம்மா வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. அது போக ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்காங்க. அது போக 2 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. அது போக 1 kg சிக்கன் எடுத்துருந்தோங்க. அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சுங்க. நானே தங்கச்சி சரி அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தயிர் சட்னி தாங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோங்க. வெங்காயம் அண்ட் வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. நாங்கள் ஏதோ சரி அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோங்க. நம்ம என்ன தான் ஒரு சின்ன வேலை செஞ்சாலுமே அது அம்மாவுக்கு வந்து கொஞ்சமே ஹாப்பியாக தாங்க இருக்கும். அப்படியே அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு இன்னொரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க அதை வந்து ரெடி பண்ணிட்டோங்க. உண்மைக்குமேங்க யாராக இருந்தாலுமே அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இப்படி பண்ணும்போது. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அந்த சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டாங்கங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கங்க. பட்டை, கிராம்பு, அந்த எல்லாமே ஊற்றிட்டாங்க. இதோட வந்து வாங்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி வந்து சேர்க்க போகிறாங்கங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுத்து வந்து 1 வாரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. அப்போலேருந்து என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சுங்க. இப்போ தாங்க நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்காக ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லாவே வந்து வணங்கிடட்டுங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க. தக்காளி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ வந்து வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. அம்மா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்கங்க. அதுக்கு முன்னாடியே 3 நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க பச்சை மிளகா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லைங்க. நம்ம இப்போ வந்து ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபோன் கடைக்கு போய் நம்ம என்ன வேலை பார்க்குறதுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோங்க. ஆனால் ஆக்சுவலாக ஃபோனுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், அதாவது யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அதுக்கு ஏதாவது ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி இதில் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஏன் நான் அது வந்து சொல்கிறேன்னாங்க, என்னோடய ஃபோனில் வந்து நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலங்க. என்ன காட்டுதுனாங்க, அப்லோட் ஃபெயில்டு வருதுங்க. அது எதனால் வருதுன்னு தெரிலங்க. சரிங்க, இதில் வந்து நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அம்மா சேர்த்துக்கிட்டாங்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்கங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுங்க ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி மசாலா இருக்குல்லங்க, சிக்கன் பிரியாணி பொடி, அதை வந்துட்டு அம்மா வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஷாப் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு சுத்தமாகவே தெரிலங்க. நான் 2 நாளாகவே நான் ரொம்பவே பிளாங்க் ஆகிட்டேங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தயிர் பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்கங்க. 1/2 பாக்கெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டாங்கங்க. நல்லாவே கலந்து விட்டுக்கிட்டாங்கங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்க்க போகிறோங்க. நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கனை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு மிக்ஸ் நல்லாவே எல்லாத்தையுமே நல்லா சிக்கனில் எல்லா மசாலாமே கோட்டாகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டாச்சுங்க. நல்லா மசாலா இப்போ வந்து கோட்டாயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அம்மா வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு மிக்ஸ் கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் இருக்கு இல்லைங்க, லெமன் பழத்தை வந்து ஒரு 1/2 பழத்துக்கிட்ட வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அன்னைக்கு அந்த பிரியாணி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சுங்க சொல்ல போனான்னா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி தாங்க இப்போ வந்து சேர்க்க போகிறோங்க.
அம்மா வந்துட்டு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்கங்க. நம்ம எவ்வளோ ரைஸ் வச்சுருக்குறோமோ அம்மா வந்து 2 டம்ளர் தண்ணிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற சொன்னாங்கங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்கங்க. நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் தாங்க போயாச்சுங்க. என்ன பண்ணுறது இது பண்ணுறதுனே தெரிலங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குமா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியலங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நானும் எதுக்குள்ளேயோ போய் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வழியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிருச்சுங்க. கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சாச்சுங்க. சைட் பை சைடு வந்துட்டு அம்மா வந்து அரிசி வந்து கலந்து வச்சுக்கிட்டாங்க. அம்மா சொன்னது என்னென்னா ஒரு தடவை தான் நம்ம வந்து பிரியாணி வந்து அரிசி வந்து கழுவணுமாங்க. இது வந்து சரியானு தெரிலங்க. கரெக்டுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த அரிசியை வந்து அம்மா அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கங்க. ரைஸு அந்த பொடி வந்து எல்லாமே வந்து கோட்டாகிற மாதிரி ஒரு கலந்து விட்டுக்கிட்டாங்கங்க. அதுக்கடுத்து மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி எடுத்து விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டாங்கங்க. எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்குறதுக்காக மறுபடியும் மூடி போட்டு மூடி அப்படியே தம் கட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்போயுமே வந்துட்டு அம்மா வந்துட்டு நல்லா செய்வாங்கங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு பிரியாணி வந்துட்டு அம்மா செய்கிறது வந்து எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பிடிக்காதுங்க. ஏன்னா ஒட்டி ஒட்டி செய்வாங்க, கொஞ்சம் குழஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த டைம் செஞ்சது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அப்படியே உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ